இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்க வசனம் எஸ்தர் 2:20. எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும்போது அவன் சொல் கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொல் கேட்டு நடந்து வந்தாள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். எஸ்தர் ஒரு யூதா குலத்து பெண்ணுன்றதை மொர்தெகாய் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருப்பான். ஏன்னா யூதா மக்கள் எல்லாத்தையும் அழிக்கணும்னு ஆமான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறான். எதுக்குன்னா மொர்தெகாய் ஆமானை வணங்க மறுத்ததுனால. மொர்தெகாய் யூதா வம்சத்தில் பிறந்ததுனால அவன் தேவன் ஒருவரை மட்டுமே வணங்கணும்னு எண்ணம் கொண்டவன். ராஜா வரும்போது மொர்தெகாய் வணங்குறான், காலில் விழுந்து இல்லை. ஆனால் ஆமான் காலில் விழுந்து அவனை வணங்கணும்னு நினைக்கிறான். ராஜாவை கூட மொர்தெகாய் இப்படி வணங்கினதில்லை. இதனால் ஆமான் யூதா குலமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். இந்த விஷயத்தை எஸ்தர்கிட்ட சொல்லும்போது, எஸ்தர் இப்போ நான் ராணி ஆகிட்டேன், அதனால் எனக்கு பயம் இல்லை, பிரச்சனை இல்லை, நான் யூதா குலத்தை சேர்ந்தவன்னு சொல்லுவேன்னு சொல்லாமல் திமிரா நடக்காமல் சின்ன வயசில் எப்படி மொர்தெகாய் சொல்லி கேட்டு அதன்படி வளர்ந்தாலோ ராணி ஆனதுக்கப்புறமும் அப்படியே தான் இருக்கிறா. அப்போது தலைகணம் என்றது நம்ம எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இருக்கவே கூடாது. நம்ம எந்த விஷயத்தில் வெற்றி பெற்றாலும் எவ்வளோ பெரிய ஆளானாலும் தலைகணம் இல்லாமல் நடக்கிறதா தேவனுக்கு பிடித்தமான குணம். நல்ல விஷயங்களை நமக்கு மற்றவங்க சொல்லும்போது அது சரியாக தவறான்னு யோசித்து பார்க்கணும். அப்படி சரின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதன்படி செய்ய மறுக்கவும் கூடாது. இந்த ஆமான் போல் நாம் தான் பெரியவன்னு நினச்சா நம்மளோட எதிரிகள் நம்மளை அழிக்க மாட்டாங்க. நம்மளோட ஆணவமே நம்மளை அழிச்சிரும். ஆமேன்.